நெல்லையில் திருடச் சென்ற வீட்டில் ஒத்த ரூபாய் கூட இல்லை என வெம்பி வருத்தப்பட்ட திருடன் காசே இல்லாத வீட்டில் இத்தனை கேமராவா என விரக்தியில் கடிதம் எழுதி வைத்து சென்ற சம்பவம் தீயாய் பரவி வருகிறது. திருட வருபவர்களை தயவு செய்து ஏமாற்ற வேண்டாம் என கைப்பட கடிதம் எழுதி வைத்துவிட்டு வீட்டு ஓனருக்கு நிபந்தனை விதித்த நூதன திருடன் போலீசில் சிக்குவாரா? திருட்டே தொழில், திருடும் வீடே கோயில் என திருடப் போகும் ஒவ்வொரு திருடர்களும் அம்பிட்டு குஷியுடன் செல்வார்கள். பின்னர் போலீசில் பிடிபட்டால் சதை பழுக்க கம்படி வாங்கி கப்பு சிப்பென்று சிறையில் போய் உட்காருவார்கள். இதற்கு நடுவே கொள்ளையடித்த நகை மற்றும் பணத்தை வைத்து அவர்கள் போடும் ஆட்டம் இருக்கே, அப்பப்பா! கோழிக்கறி பிரியாணி, குவார்ட்டர் பாட்டில் என சொகுசாக ஊர் சுற்றுவார்கள். ஷோக்காக அடுத்த திருட்டு பிளான் போடுவார்கள். அப்படித்தான் இங்கொருவர் பெரிய கனவோடு எத்தனை சவரன் சிக்குமோ, எத்தனை லட்சம் சிக்குமோ என்ற ஆசையில் ஆளில்லாத வீட்டில் திருடச் சென்றுள்ளார். ஆனால் ஒத்த ரூபாய் கூட சிக்காததால் விரக்தியின் உச்சத்தில் முகத்தை தொங்க போட்ட திருடன் வீட்டு ஓனருக்கு கடிதத்தில் அட்வைஸ் விடுத்து சென்றுள்ளார். காசு இல்லாத வீடும் கடிதம் எழுதி வைத்த திருடனும் நடந்தது என்ன? திருநெல்வேலி மாவட்டம் பழையபேட்டை பகுதியில் வசித்து வருபவர்கள் ஜேம்ஸ் பால், ஜான்சி தம்பதி. அவர்களுக்கு பிறந்த ஒரே மகள் மதுரையில் படித்து வருகிறார். சம்பவத்தன்று மகளை பார்ப்பதற்காக ஜேம்ஸ் பாலும் அவரது மனைவியும் மதுரைக்கு சென்றுள்ளனர். அப்போதுதான் இந்த தன்மான திருடன் என்ட்ரி கொடுத்துள்ளார். ஜேம்ஸ் பாலின் பூட்டி கிடந்த வீட்டை நோட்டமிட்டு திருடன் ஆட்கள் நடமாட்டமில்லாத நேரம் பார்த்து டோர் லாக்கரின் ஸ்க்ரூவை சத்தமில்லாமல் ஒவ்வொன்றாக கழற்றி லாக்கை உடைத்துள்ளார். பின்னர் இரும்பு கம்பியால் கதவை நம்பி உடைத்து நேக்காக வீட்டிற்குள் புகுந்துள்ளார். அப்பாடா, வந்தாச்சு, ஆரம்பிக்கலாமா? பீரோ, அலமாரி, டேபிள் ரேக் என ஒவ்வொரு இடமாக சல்லடை போட்டு தேடியுள்ளார் திருடன். ஆனால் ஒன்னும் சிக்கலையே. வீட்டில் நகையும் இல்லை, பணமும் இல்லை. என்னடா இது, திருநெல்வேலிக்காரனுக்கு வந்த சோதனை என தலைமேல் கை வைத்த திருடன் கடும் விரக்தி அடைந்துள்ளார். நகைதான் இல்லைன்னு பார்த்தா காசு கூடவா வைக்கல என புலம்பி தள்ளிய திருடன் உடனே அங்கிருந்து தப்பிச் செல்ல விருப்பம் இல்லாமல் வீட்டு ஓனரிடம் தனது வேதனையை வெளிக்காட்டி விட்டு சென்றுள்ளார். உன் வீட்டுல ஒத்த ரூபா கூட இல்ல, இதுல இத்தனை கேமராவா, உங்கடா வெண்ணைகளா என கடிதம் எழுதி வைத்த திருடன் நகைதான் வச்சிட்டு போகல, காசாவது வச்சிட்டு போயிருக்கலாம்ல என புலம்பி தள்ளியுள்ளார். அடுத்த தடவை என்ன மாதிரி திருட வந்தா ஏமாத்தாம காசு வச்சிட்டு போங்க என வீட்டு ஓனருக்கு நிபந்தனை விதித்த திருடன் உன் வீட்டுக்கு திருட வந்த என்னதான் அதாலேயே அடிக்கணும்னு அழுகாத குறையாக அழகாக எழுதி வைத்து விட்டு சென்றுள்ளார். பின்னர் வீடு திரும்பிய ஜேம்ஸ் பால், ஜான்சி தம்பதிக்கு இந்த சம்பவம் பெரும் ஷாக் கொடுக்க உடனே போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதனையடுத்து திருடனின் கைரேகைகளை பதிவு செய்து அவர் எழுதி வைத்த கடிதத்தையும் கைப்பற்றிய போலீசார் அவரை தேடி வருகின்றனர். போகும்போது சிசிடிவி கேமராவின் ஹார்ட் டிஸ்கை கையோடு கழற்றி எடுத்து சென்றதால் திருடன் யார் என்பதில் லேசான சிக்கல் ஏற்பட்டுள்ளது. திருட வந்த இடத்தில் பணம் இல்லாததால் விரக்தியில் வீட்டு ஓனருக்கு கடிதம் எழுதி வைத்துவிட்டு சென்ற சம்பவம் நெல்லையில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.